இந்த நல்ல மாலை வேளையில் உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு அருமையான தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இயேசு சொன்னார் சீஷர்களிடத்தில், முதலாவது நீங்கள் என்னில், அதாவது எனக்குள் என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். அது மாத்திரமல்ல, என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் அதன் பிறகு நீங்கள் என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு செய்யப்படும். நாம் கேட்கிற விரும்புகிற காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவம் மிக மிக அவசியம். முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகள் இந்த அனுபவத்தில் நிச்சயமாய் வளர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும். எப்பொழுதும் இந்த விசுவாசம் உள்ளத்திலே நிலைத்திருக்க வேண்டும். நான் இயேசுவுக்குள் இருக்கிறேன், அவர் வார்த்தை எனக்குள் இருக்கிறது, ஆகையால் என் ஜெபங்களுக்கு நிச்சயமாய் பதில் உண்டு. என் விருப்பங்களுக்கு நிச்சயமாய் தேவனிடத்திலிருந்து எனக்கு என்ன இருக்கிறது? பதில் உண்டு. நான் என்ன கேட்டுக்கொள்கிறேனோ, இயேசு பொய் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அப்போ இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ என்று சொல்வதற்கு முன்பதாக அவர் சொன்ன ஒரு வார்த்தை மனதில் எழுத வேண்டும். நீங்கள் என்னிலும். முதல்ல நம்மை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். முதல் காரியம் அதான். இயேசுவே, என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன், என் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் நீங்கள் இருக்கணும், நீங்கள் இருந்து என்னை நடத்தணும். நீங்கள் இருந்து என்னை நடத்துவீரானால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். அதே போல் அவருடைய வார்த்தை நம் இருதயத்தில் இருக்க வேண்டியது அவசியம். என் வார்த்தைகள் என்று இயேசு சொன்னதின் அர்த்தம் என்ன தெரியுங்களா? அவர் சொன்னது தேவனுடைய வார்த்தையை, சத்தியத்தை மனதிலே வைத்திருப்போமானால் நம்ம ஒரு காரியத்தை குறித்தும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. எனக்கு நடக்குமோ நடக்காதோ, இது கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. இயேசு தான் சொல்லிட்டார, முதல்ல நீங்கள் எனக்குள்ள வாங்க, பிறகு என் வார்த்தை உங்கள் இருதயத்தில் வைங்க, பிறகு நீங்கள் என்ன கேட்டாலும் அதை நான் செய்கிறேன்னு அவர் வாக்கு பண்ணிட்டார். அப்போ நாம் என்ன செய்யணும்? முதல் இந்த காரியத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஒரு 2 காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. அதை நாம் கொஞ்சம் தியானிப்போம். முதல் வசனத்திலிருந்து 7 வசனங்களை தியானிக்க போகிறோம். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். இந்த 2ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். அந்த 2 படவில் மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்படின்னா வெறும் வலைகள். அப்போ அவங்க வலையில் என்ன கிடைக்கல? மீன் கிடைக்கவில்லை. அந்த படகுக்கு சொந்தக்காரர்கள் அந்த படகுகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். 3ஆம் வசனம். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்தே சற்று தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு
அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். போதகம் என்றால் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தார். தேவனுடைய வார்த்தையை கேட்டவர்களில் அந்த படவில் இருந்த அந்த படகுக்கு சொந்தக்காரர்களாகிய சீமோன் பேதுருவும் ஒருவன். அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். 4ஆம் வசனத்தை கவனிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இப்போ என்ன சொல்றாரு? சீமோன் பேதுருவை நோக்கி, இப்போ என்ன செய், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உன் வலைகளை போடுங்கள் என்றார். இப்போ உடனே 5ஆம் வசனம், சீமோன் அதற்கு ஒரு பதில் சொல்லுகிறான். ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. என்னங்க, ராத்திரி முழுவதும் நாங்கள் வலையை போட்டு பார்த்துட்டோம், ஒரு மீன் கூட எங்களுக்கு கிடைக்கல. சொல்லிவிட்டு அதோடு அவன் நிறுத்தி விடலை. அவன் என்ன சொல்கிறான் நல்லா கவனிங்க. இது நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் அனுபவமாக மாறணும். சும்மா நாம் ஏதோ ஒரு ஜெபம் பண்ணிட்டேங்க அவ்வளோதான், அதோடு நிறுத்திடக்கூடாது. நம்ம ஜெபத்துக்கு நிச்சயமான ஒரு பதிலை கிடைக்கும் வரை ஜெபத்தில் உறுதியாக தரித்திருக்கணும். அல்லது நாம் தேவனிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கும் பொழுது நிச்சயமான ஒரு பலனை தேவன் தருகிறார். இவன் என்ன சொல்கிறான்? நாங்கள் பிரயாசப்பட்டது உண்மைதான். அதுவும் எப்போ? ரா முழுவதும். மீன் பிடிக்கக்கூடிய நல்ல திறமை வாய்ந்தவர் அவர்களுக்கு நல்லா தெரியும் எப்போ மீன் வரும். இரவு நேரங்களில் தான் அதிகமாய் கடலின் மேல் மீன்கள் அதிகம் வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே எங்களுக்கு மீன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான், ஆகிலும், எல்லாம் சொல்லுங்க ஆகிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒருவேளை உண்மையாக இருந்தாலும் உம்முடைய வார்த்தையின்படியே, என்ன சொல்கிறான்? உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் கூட இயேசு சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க, எல்லாமே காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் ஏன் கிடைக்காம போகுதுன்னா நம்ம இயேசு சொன்ன மாதிரி செய்யலை. அதான் பிரச்சனை. நம்ம ஆண்டவர் சொன்னது போல செய்து நம்மை ஒப்பு கொடுப்போமானால் நிச்சயமாக நாம் அவர் வார்த்தையின் மூலமாய் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற முடியும். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம் என்னென்னா, இதில் 6ஆம் வசனம் தான். நிறைய நேரம் நம்ம என்ன கூட சொல்லுவோம், ஆண்டவரே நான் செய்கிறேன், ஆனால் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் போயிடுவோம். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் செய்ய, ஆண்டவர் ஒரு காரியம் சொல்கிறாரு செய்யப்பான்னு சொல்லும் பொழுது உற்சாகம் வரும், செய்துடுற ஆண்டவரே. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வேலையை அப்படியே பெண்டிங்கில் வச்சுருவோம். அது அப்படியே கிடக்கும் அந்த வேலை. அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனும் தாமதமாகி விடுகிறது. ஆனால் இவங்க நல்லா பாருங்க, 6ஆம் வசனத்தில் அந்தபடியே அவர்கள் செய்து, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய நேரம் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப தேவை. ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புறது என்ன தெரியுங்களா? நீங்கள் எனக்குள்ளே இருந்து கொண்டு என் வார்த்தைகள் உங்களுக்குள் இருக்கும் பொழுது நீங்கள் வெறுமையானவர்கள் அல்ல. சொல்லுங்க, நான் வெறுமையானவன் அல்ல. சில நேரத்தில் நம்ம சூழ்நிலையை பார்த்து நம்மளே ஒரு முடிவு எடுத்துறோம், நான் எனக்கு ஒன்றுமே இல்லை, எப்போ பார்த்தாலும் வெறுமை தான் எனக்கு, மாதத்தில் 30 நாளும் என்கிட்ட ரொம்ப கஷ்டம், ஒரு 15 நாள் கொஞ்சம் தெம்பாக இருப்பேன், அப்புறம் 16ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் வீக்காக இருப்பேன். ஏன்? நான் சொல்கிறேன், எல்லா நாளும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கிற நாளாக தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் என்ன செய்யணும்? அவர் சொன்ன மாதிரியே செய்து பழகணும். அதுவும் எப்படி தெரியுங்களா? அவர் வார்த்தையின்படியே. சொல்லுங்கள், அவர் வார்த்தையின்படியே. அவர் வார்த்தையின்படியே நீங்கள் செய்தால் தோல்வியே கிடையாது. நான் சவாலாக சொல்கிறேன், சேலஞ்சாக சொல்கிறேன். நீங்கள் அவர் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள். இதை பேதுரு சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடத்துல. உம்முடைய வார்த்தையின்படியே, எல்லாம் சொல்லுங்க. அவன் இப்படி கூட சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு தெரியாதா, நான் மீன் பிடிக்கிறதுல எவ்வளோ பெரிய அனுபவமான ஆள், எனக்கு தெரியாதா, கிடைக்காதா ஆண்டவரே, அப்படி சொல்லலை அவன். நிறைய நேரம் நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக பேசக்கூடாது, நேர்மாறாக பேசக்கூடாது. ஆண்டவர் எது சொன்னாலும்
அதற்கு ஒரு சிறுபிள்ளை போல கீழ்ப்படியும். ஆண்டவர் சொன்னாருங்க. அது ஒருவேளை உலகத்தின் பார்வையில் பைத்தியமாக தோன்றலாம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினால தான் அவர் உலகத்தையே ரட்சிக்க அவருக்கு பிரியமாயிற்றான். அதனால் உலகத்துக்கு பைத்தியமாக இருக்கும். நம்ம ஆண்டவர் வார்த்தையை கேட்டு நடக்கிறது உலகத்துக்கு எப்படி இருக்கும்? பைத்தியமாக இருக்கும். அவங்கெல்லாம் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்கப்பா. நிறைய நேரம் உலகம் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்காம இருக்குது நமக்கு நல்லதுங்கிறேன். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? அவங்க சொல்கிற கதையெல்லாம் கேட்டோம்னா நம்ம பைத்தியம் முடிச்சு தான் அலையணும். கரெக்ட் தானே? நமக்கு பைத்தியம்தான் பிடிக்கும் கடைசியாக. அவன் நம்ம ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க, இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அதை பண்ணிப்பாரு, இதை பண்ணிப்பாரு, இதை செஞ்சுப்பாரு. நம்ம சூழ்நிலையில் அந்த நேரத்தில் யார் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கெல்லாம் நம்ம தலையாடிட்டே இருப்போம். ஆனால் அதை விட முதல்ல ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கவனிங்க. இவங்களுடைய படகு வெறுமையாக இருக்கிறதை இயேசு அறிந்தார். வலைகளை அலசும் போதே தெரிந்து கொண்டார், இவங்களுக்கு என்ன கிடைக்கல? கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்கல. உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கு தேவன் நிச்சயமான பலனை வைத்திருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, உழுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விதைக்கிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அப்போ விளைய செய்கிற தேவன் இருக்கிறார். அதனால கலங்கிடாதீங்க. கர்த்தர் உங்கள் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறவர். அதனால அந்தப்படியே அவர்கள் செய்து, எல்லாம் சொல்லுங்க, அந்தப்படியே. இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்தா நிச்சயமா தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் இருக்கும் பொழுது ஒன்றும் வீணாய் போகாது. ஆமென். நீங்க இந்த அனுபவத்தில் வளரணும். நான் செய்வேன், கர்த்தர் சொல்லிட்டார்னா எதை வேண்டுமானாலும் செய்வேன். அப்படி நான் செய்யும் பொழுது அந்த பலனை நான் காண்கிறேன். அப்போ உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்கள் பார்த்து எப்படிங்க இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது? ஒன்றும் மாயமும் இல்லை, மந்திரமும் இல்லை, எல்லாம் நாங்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே செய்கிறோம், அவ்வளவுதான். நம்ம யாருக்கும் ஆண்டவர் மந்திரத்தையும் சொல்லிக் கொடுக்கல, மாயத்தையும் சொல்லிக் கொடுக்கல, ஆண்டவர் எதையும் வீணாக சொல்லிக் கொடுக்கல. எல்லாம் அவர் வார்த்தையின் மூலமாக தான் சொல்லி தந்திருக்கிறார். அப்போ உண்மையாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டிய சரியான அனுபவங்களை, சரியான பலன்களை பெற வேண்டும் என்றால் இவங்க செய்தது போல் தான் நம்ம செய்யணும். சொல்லுகிறது மாத்திரமல்ல, சொல்லுகிறதோடு நின்று விடக்கூடாது. சொல்லிட்டு அப்படியே வலையை போட்டு போய் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு கதை பேசியிருந்தா என்ன ஆகும்? ஒன்று கிடச்சிருக்காது. ஆனால் என்ன நடந்தது பாருங்க, தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, மிகுதியான மீன்கள். உங்களுக்கு வேணுமா மிகுதியான ஆசீர்வாதம்? எத்தனை பேர் அப்படி எனக்கு வேணும்னு சொல்றீங்க? மிகுதியான ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்ன பண்ணணும்? அவர் வார்த்தையின்படியே. அதான உண்மை. அவர் வார்த்தை என்னவோ, அது எப்படிப்பட்ட வார்த்தையோ, உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ. இப்போ இது கூட சராசரியாக ஒரு மனுஷன் ராத்திரி முழுவதும் கண் விழித்து வலையெல்லாம் போட்டு ஒன்றும் கிடைக்காத அவன் வார்த்தை பாருங்க எப்படி இருக்கு. ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. நிறைய நேரம் நம்மளுடைய பிரயாசங்கள் அப்படி இருந்திருக்கலாம். எவ்வளோ நேரங்கள் நீங்கள் எடுத்த முயற்சிகள் வீணாக போயிருக்கலாம். நிறைய சூழ்நிலைகளில் உங்களுடைய அலைச்சல்கள், உங்களுடைய காரியங்கள் சில பலன் இல்லாமல் போயிருக்கலாம். அதுக்காக சோர்ந்துடாதீங்க. அதற்காக ஆண்டவர் இல்லைன்னு நம்பிட, ஆண்டவர் எனக்கு சொன்னதெல்லாம் நடக்கலைன்னு நீங்கள் அப்படி முடிவு எடுத்துடாதீங்க. நீங்கள் உங்கள் உள்ளத்தில் எப்பொழுது என்ன விசுவாசிக்கணும்? தேவன் எனக்கு சொன்னதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. நான் அவருடைய வார்த்தையின்படியே செயல்பட்டால் என் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? தேவன் எனக்கு வைத்திருக்கிற அந்த நிறைந்த ஆசீர்வாதங்களை நான் காண முடியும். அல்லேலூயா. அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். இன்னைக்கு நான் சொல்றேங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. உங்களுக்கு அவர் சொல்லி கொடுக்கிற அந்த சத்தத்தை கேளுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னோட பேசுங்கப்பா, எனக்கு நீங்க ஆலோசனை கொடுங்க, எனக்கு நீங்க ஆலோசனை கர்த்தர், நீங்க சொல்லுவது எதுவோ அது என் வாழ்க்கையில நிறைவேறும், நிறைவேறாம போகாது. ஏன்னா அவருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. மிகுதியான மீன்கள் நிரப்பினார்கள். எல்லாம் சொல்லுங்க, நிரப்பினார்கள். கர்த்தர் உங்களையும் நிரப்ப வல்லவர். அவர் உங்களை நிரப்பணும்னா நீங்க என்ன செய்யணும்? சொல்லுங்க, என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தையின்படியே உங்க வாழ்க்கையை அமைச்சுக்குங்க. எதுவா இருக்கட்டும், ஆண்டவரே உங்க வார்த்தையின்படியே என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் இருக்கட்டும். நான் கட்டுகிற என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளும்
என் ஜெப வாழ்க்கையாக இருக்கட்டும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், என் விசுவாச வாழ்க்கையாக இருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கையில் முதலாவது இடத்தில் இருக்கக்கூடியது என்னது? தேவன் எனக்கு சொன்னவைகள் மாத்திரமே. அல்லேலூயா. அப்படி நீங்கள் செய்துவிட்டால் உங்களுக்கு மற்றவர்களும் உதவி செய்கிற அளவுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். அவங்க உங்களுக்கு உங்களுடைய வலைகள் கிழிந்து விடாதபடி, உங்கள் படவுகள் முழுகி விடாதபடிக்கு ஒரு நிறைந்த ஆசீர்வாதம். பாருங்க, 2 படவுகளும் அமிழத்தக்கதாக. நம்ம ஆண்டவர் பெரியவருங்க, நம்ம ஆண்டவர் நல்லவர், ஒரு நாளும் ஒரு குறைவும் இல்லாதவர். ஆமேன் சொல்லுங்க. எப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்களும் நான் ஆராதிக்கிறோம் தெரியுங்களா? சர்வ வல்லவரை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. சர்வ வல்லவரை நாம் ஆராதிக்கிறோம், மகா பெரியவரை நாம் ஆராதிக்கிறோம். ஆமேன். ஆகையினால விசுவாசமாக இருங்க. இந்த வாரத்தின் முதல் நாளில் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் இந்த வாரம் முழுவதும் உங்கள் படகுகள் நிரம்பும்படி செய்வார். மிகுதியான மீன்களை பிடிக்கும்படி செய்வார். மிகுதியான எனக்கு பைபிளில் சில இந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் ஆலையில் திராட்சரசம் புரண்டோடும். இதெல்லாம் யாரும் உலகத்தில் சொல்லவே முடியாது. உன்னுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். இந்த நிரம்பும் புரண்டோடும் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகள். அல்லேலூயா. அங்கே நிரப்பினார்கள். நீங்க சொல்லுங்க, என்னை நிரப்புகிறவர் வல்லவர். அல்லேலூயா. உலகம் நம்மளை நிரப்பாது, ஆண்டவர் நம்மை நிரப்புவார். உங்க வாழ்க்கையை நிரப்புவார், ஆசீர்வாதங்களால் நிரப்புவார், கிருபைகளால் நிரப்புவார், தேவனுடைய தயவில நிரப்புவார். அல்லேலூயா. 2வது ஒரு காரியத்தை சொல்றேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 46ஆம் வசனத்திலிருந்து 53ஆம் வசனம் வரை உள்ள ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இவன் ராஜாவினுடைய மனுஷரில் ஒருவனுடைய குமாரன். ரொம்ப கொஞ்சம் ஸ்பெஷலான ஆளுன்னு வச்சுங்களேன். இப்போ ராஜாவுடைய மனுஷர்னா கொஞ்சம் ஸ்பெஷலான ஆள், கொஞ்சம் மரியாதை கொடுக்க வேண்டிய ஆள், அப்படிப்பட்ட ஆள் தான். இப்போ இவன் என்ன செய்கிறான்? 47ஆம் வசனத்தை கவனிங்க. இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாக இருந்தபடினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். ஆண்டவர்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறான். என்ன வைக்கிறான்? என்னுடைய மகன் மரண அவஸ்தையாக இருக்கிறான், நீர் அவனை குணமாக்க வேண்டும் என்று சொல்லி அவரை வேண்டிக் கொண்டான். 49ஆம் வசனத்தில் அந்த மனுஷன் மறுபடியும் சொல்கிறான். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும். அவனுடைய தவிப்பு, அவனுடைய சூழ்நிலை, பிள்ளை ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ ஆண்டவர்கிட்ட அவர் வழியே இல்லை. இந்த உலகத்தில் கூட பாருங்கள், நிறைய நேரம் மருத்துவத்துக்கு எவ்வளவோ செலவு பண்ணுவாங்க. ஆனால் நல்ல செலவெல்லாம் பண்ணி முடித்த உடனே மருத்துவர் சொல்கிற ஒரு வார்த்தை, கடவுளை நம்புங்க. இது முதல்ல நமக்கு இருந்திருந்தால் இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் நம்ம பெற்றுக்கொண்டிருக்க முடியும் இல்லையா? நம்ம எந்த ஒரு காரியத்தில் ஆண்டவரை நம்பி செயல்படணும். ஏன்னா அதுக்கு முன்பாக ஏசு சொல்கிறாரு, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள்னு சொல்கிறாரு. இவனுக்கு அந்த வார்த்தை கேட்க கூட நேரம் இல்லை. இப்போ என்ன சொல்கிறான் அவன்? என் மகன் சாகிறதற்கு முன்னே. எவ்வளோ ஒரு துயரமான வார்த்தை இல்லையா? துக்கமான வார்த்தை. அப்போ இயேசு அவனுக்கு சொன்ன ஒரு வார்த்தை கவனிங்க. நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். இப்போ சாதாரணமாக இப்படி சொல்லி அனுப்புனா எந்த மனுஷனுக்காவது மனசு ஏற்றுக்குமா? என்னங்க நீங்கள் என் பிள்ளையை தொட்டு சுகமாக்குவீங்க, நீங்கள் எவ்வளோ பேரை தொட்டு சுகமாக்கி இருக்கிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டோம், அதனால தானே உங்களை நம்பி வந்தேன். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் போகலான்னு சொல்கிறீங்களே, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிழைச்சிட்டான்னு அர்த்தம். பிழைப்பான்னு சொல்லலை, பிழைத்திருக்கிறான். நீ சொல்ற என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும்னு சொல்ற, ஆனா ஆண்டவர் சொல்றாரு உன் பிள்ளை பிழைத்திருக்கிறான், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய நேரம் இந்த உலகத்துல நம்மளை சாவடிக்கிறதுக்குன்னு, நம்மளை கொல்றதுக்குன்னு நிறைய பிசாசினுடைய தந்திரங்களும் கிரியைகளும் ஏராளமாக நிரம்பி இருக்குது. ஆனா இதனுடைய நடுவில் ஆண்டவர் என்ன செய்றார்? நம்மளை சாகாமல் பிழைக்க வைக்கிறார். எல்லாம் ஆமேன் சொல்லுங்க. அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறபடினால்தான் நம்ம பிழைத்திருக்கிறோம். இந்த உலகம் நம்மளை எப்போவோ கொன்றுங்க, பொல்லாத உலகம்.
காத்துக்கிட்டே இருக்குது, எப்போ நம்மளை கொன்று புதைக்கலான்னு. ஆனால் ஆண்டவர் விட மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. அவர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ எனக்கு ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அல்லேலூயா. அவர் வார்த்தையை நம்பினான் பார்த்தீங்களா, அதுதான் அவனுக்கு கிடைச்ச பலன். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க. மனுஷன் வார்த்தையை நம்ப வேணான்னு சொல்லலை, அது ஒன்றும் பெரிய பவர்ஃபுல்லாக இருக்காது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல். அவர் சொல்லிட்டாருன்னா அது நடந்துடும். ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை மனுஷர்கள் சொல்லி நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை. வருவேன்னு சொல்லுவாங்க, வரமாட்டாங்க. சில தருவேன்னு சொல்லுங்க, தரமாட்டாங்க. இல்லை, எல்லாமே ஒரு ஏமாற்றமான சூழ்நிலை தான். ஆனால் நம்ம ஆண்டவர் ஒரு நாளும் ஏமாற்றுகிறவர் அல்ல. ஆமேன்னு சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட நம்ம வாழ்க்கையில் இதுவரை நம்மளை ஏமாற்றி இருக்கிறார் ஆண்டவர். என்னை ஏமாத்தலை, நான் சாட்சியாக சொல்லுவேன். நீங்களும் சொல்லணும், ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. உலகத்துக்கு சொல்லணும், எங்கள் ஆண்டவரை நம்பி இது வரைக்கும் நாங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை, நாங்கள் ஏமாந்து போனதே இல்லை. எங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தை, எல்லாம் சொல்லுங்க, இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அங்கே புள்ள கிடைக்கிற சூழ்நிலை மோசமான சூழ்நிலை, ஆனால் அதை விட பெரியது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. உன் பலவீனங்களை விட அவர் பலன் பூரணமானது. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் எப்பொழுதும் உங்கள் பலவீனத்தை பெருசாக நினைக்காதீங்க. அவர் எனக்குள் இருப்பதால் அவர் பலன் என் பலவீனத்திலும் மேலானது. அல்லேலூயா. நான் முடியாது என்ற போது அவர் முடியும் என்றாரே. ஒரு நல்ல பாடலை காலையில் பாடணும். நான் முடியாதுன்னு சொல்கிறேன், அவர் என்ன சொல்கிறாரு? முடிய நீ போ, முடியும், நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை நடத்துகிறேன். இந்த வார்த்தையை எப்பொழுதுமே நம்ம அசை போட்டுக்கிட்டே இருக்கணும், அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். எங்கள் பாஸ்டர்லாம் எங்களுக்கு ஆரம்ப காலத்தில் சொல்லி கொடுத்த வார்த்தை அது. அசை போடுப்பான்னுவார். என்ன அசை போடணும் பாஸ்டர்னா, தேவனுடைய வார்த்தையை அசை போடுன்னுவார். இந்த மாடுகளை என்ன பண்ணணும், வைக்கோலை வாயில் வச்சுக்கிட்டு அசை போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையை வாயில் வச்சு அசை போடணும். ஆண்டவர், நீர் சொன்னீரே, நீர் நிறைவேற்ற வல்லவர், நீர் செய்ய வல்லவர், நீர் மாறாதவர், நான் விசுவாசிக்கிறேன், நான் போகிற காரியத்தை வாய்க்க பண்ணுவீர், என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீர், எங்களை ஜீவனோடு பாதுகாத்து கொள்ளுவீர். அல்லேலூயா. 51ஆம் வசனம், அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் எதிர்பாராத ஒரு பதில், அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். வராங்க, அவனை சந்தோஷமாக எதிர்கொண்டு வராங்க. ஐயா, உங்கள் பிள்ளை பிழைச்சிட்டான் ஐயா, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் ஐயா. உடனே அவன் கேட்குறான், எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாங்க விசுவாசம், தேவனுடைய வார்த்தையின் மேலே விசுவாசம். எவ்வளோ பெரிய ஆளாக கூட இருக்கட்டும், ஆண்டருடைய வார்த்தையை விசுவாசித்தா, அல்லது எவ்வளவு சாதாரணமான ஆளாக இருக்கட்டும், சிறிய ஆளாக கூட இருக்கட்டும், அங்கே தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தா, தேவன் எல்லாருக்கும் ஒரு வார்த்தையை அவர் பலனாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த 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 படகு வெறுமையாய் இருப்பதை இயேசு அறிந்து அவர்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் செய்து தங்கள் படகுகள் நிரம்பத்தக்கதான, அமிழத்தக்கதான மிகுதியான மீன்களை பிடித்தார்கள், நிரப்பினார்கள். இங்கே இந்த ராஜாவின் மனுஷல் ஒருவன் தன் குமாரனுக்கு தேவையான சுகத்தை இயேசுவின் வார்த்தையின் மூலமாய் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் கேட்குறான் பாருங்க, எந்த மணி நேரத்தில் இது நடந்தது? இயேசு இங்கே சொல்லும் பொழுது அங்கே அவன் குமாரன் பிழைத்தான். அல்லேலூயா. அவர் சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நீங்க விசுவாசிங்க, தேவன் வல்லவர். அல்லேலூயா. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், நம் இயேசு வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், நன்றியால் துதி பாடுவேன் என் இயேசுவை என் பொருள். அப்படியே எழுந்து நிற்போமா? ஆடுவேன், நன்றியால் துதி பாடுவேன் என் இயேசுவை என் உள்ளத்தால் என்றும் பாடுவேன். வல்லவர், நல்ல பாடுவோம், போதுமானவர், விசுவாசத்தோடு, வார்த்தையில் உண்மை உள்ளவர், நம் இயேசு வல்லவர். எல்லாரும் உற்சாகமாய்
உங்க வாழ்க்கையில போதுமானவர், உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடுவேன், என் இயேசுவை என் உள்ளத்தால் என்றும் பாடுவேன். நன்றியால் துதி பாடுவேன், என் இயேசுவை என் உள்ளத்தால் என்றும் பாடுவேன்.